நண்பர்களே வணக்கம். குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து 10th ஜூன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நேற்று ஈவினிங் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். 10th ஜூன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸாக்டாக 2 லைன் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 23,180 அண்ட் 23,400. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் அஸ்யூம் பண்ணது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 23,180 டச் பண்ணிவிட்டு 23,400 வந்து ரீச் பண்ணோம். ஈவன் வந்து பிரேக் அவுட்டும் பண்ணோம். அந்த மாதிரி வந்து அஸ்யூம் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பனிங், ஏன்னா யாருமே வந்து கன்ஃபார்மாக வந்து யாரும் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லெவல்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் வந்து பேஸ்டாக நம்மளுடைய வாட்ச் ஸ்க்ரீன் டைம், எவ்வளோ நாள் வாட்ச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருஷம் வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இங்கே ஃப்ளாட் ஓப்பன் ஆகும், மேபி இந்த இடத்துல ஆசிலேட் ஆகிட்டு எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் 23,180 எடுக்கும். இந்த 23,280 அதை வந்து கன்ஃபார்மாக கிராஸ் பண்ணிவிட்டு 23,400 இது வந்து ஃபைனல். இதை பிரேக் அவுட் பண்ணும். அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டிருந்தேன். 10th ஜூன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு நேற்று ஈவினிங் போட்ட ரிப்போர்ட் அது. நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம் அதை. ஆனால் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா வந்து, நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. 23,400 வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு. யாரெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருந்து இந்த டார்கெட்டுக்காக ட்ரேட் எடுத்தீங்களோ அட்லீஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நான் வந்து இங்கே தான் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் எடுக்க முடியல. இன்றைக்கி மத்தியானம் போட்ட ஒரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட் அந்த மாதிரி. ஈவன் நானே வந்து 23,400 நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தாலுமே எனக்குமே வந்து அதில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணேன். ஸோ டார்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ். எக்ஸாக்ட்லி 23,180 எக்ஸாக்ட் இந்த நம்பர், இந்த நம்பரை வந்து நேற்றைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அங்கே அதோட வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு எப்படி ப்ளே ஆகும் மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு ஐடியா இல்லை எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஏர்லி மார்னிங் இல்லைன்னா லேட் நைட் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். பெரும்பாலான டைமில் வந்து நான் வந்து என் லைன்ஸ்லாம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் கீப் ஆன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் வந்து சொல்கிறது. ஸோ நான் கொடுக்குற கால்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே போச்சு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால், இன்கேஸ் நான் இல்லைன்னா வேறு ஒரு யாராவது யூடியூப்பில் போடுறவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எஃபர்ட் போடுறது. எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக எல்லாருமே லேர்ன் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். பெரும்பாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒர்க்கிங் பீப்புள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ண முடியாது. பட் ட்ரை டு வாட்ச் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அதுதான் வந்து என்னுடைய, ஏன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ என்னுடைய ஐடியாவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து கீப் ஆன் வாட்சிங் த மார்க்கெட். எங்கே போகுது, எங்கே வருது, ப்ரீவியஸ் டேஸ் என்ன நடக்குது, எந்த கைண்ட் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஒரு 5 மினிட் மட்டும் இல்லாமல் ஒரு டே டைம் ஃப்ரேம், இல்லைன்னா வீக்லி டைம் ஃப்ரேம், ஒரு ஈவன் மந்த்லி டைம் ஃப்ரேம், அந்த மாதிரி வந்து பிளாட் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு வந்து வரணும். வந்தீங்கன்னா வந்து ரீட்டைலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ரீட்டைலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது, ஆக்சுவலாக அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய இக்னோரன்ஸ், நமக்கு வந்து தெரியாமல் சும்மா ஜஸ்ட்டு வந்துருச்சா உடனே எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மணி தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க பண்ணல, அது அட்லீஸ்ட் நம்மளால் அது ப்ராஃபிட் பண்ணலாம்ல. ஏன்னா நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம், நம்மள்ட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதை விட முக்கியமாக நம்மளுடைய மணியை வந்து நம்மளோட பணத்தை அதில் போடுறோம். ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டில் வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கும் ஓகே, ஹோல் எக்கனாமிக்குமே வந்து ஓகே இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் எஃபர்ட் போட்டு இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்களும் கற்றுக்கங்க. நீங்களே ஒரு ஐடியாவுக்கு வாங்க. மேபி எங்கே போகலாம், எங்கே வரலாம் அப்படின்னு ஐடியாவுக்கு வாருங்க. அந்த ஐடியா வந்து அடுத்த நாள் வந்து அது நடந்துதா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேயா? ஸோ கீப் ஆன் வாட்சிங்.
நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது ஸ்டில் ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஓகே, நான் வந்து ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போடுறேன். பட் நேற்று ஈவினிங் போட்ட வீடியோவில் 2 லைன் எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன். 23,400 அண்ட் 23,180 ரெண்டுமே இந்த 2 தாண்டியே போகல, இதுக்குள்ளே தான் வந்து ப்ளே ஆச்சு. ஓகே, கீப் ஆன் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் லேர்னிங். தேங்க்ஸ்.